மதிய லஞ்சுக்கு சைடு ஸ்டார்ட்டு புடலங்காய் பொரியலுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புடலங்காய் போட்டு கூட்டும் வைக்கலாம், இந்த மாதிரி பொரியலும் பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். புடலங்காய் நம்ம தோலை சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. 4 புடலங்காய் எடுத்துருக்கேன். இதை தோலை சீவிட்டு பொடிசாக கட் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாங்க. 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, வெங்காயம் 1 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை தலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் கடலைப்பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு போடுறது இருந்தால் கொஞ்சம் ஊற வச்சு போட்டுக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு, புடலங்காய் ஆட் பண்ணியாச்சு. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க. தண்ணி ஆட் பண்ணாமல் பொரியல் பண்ணால் தான் இந்த பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு மூடி வச்சு, இல்லைனா மூடி வைக்காமல் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடணும். வச்சுட்டு பொறுமையாக வேக வச்சு எடுத்திங்கன்னா தண்ணியாக ஆட் பண்ணாட்டாங்க. தண்ணி ஆட் பண்ணாமல் பண்ணாக்கா அந்த பொரியல் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றும்போது நமக்கு அந்த டேஸ்ட் மாறிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். வெங்காயம், பூண்டு, ஜீரகம், பச்சை மிளகாய், தேங்காய்ங்க. மஞ்சள் பொடி தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டிக்கா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் மஞ்சள் பொடி போடல. இந்த மாதிரி குறப்பாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணுங்க. இப்போ கொஞ்சம் புடலங்க வெந்ததும் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். புடலங்க ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. மசாலாவை ஆட் பண்ணிடலாம். தண்ணியே ஊற்றலை, எப்படி இருக்குது பாருங்கள். நீர்ச்சத்து காய்கறிங்க, தண்ணியே தேவையில்லை. நம்ம அடுப்பை ஸ்பீடாக வச்சாச்சுன்னா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியமாகவே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி செஞ்சு இப்போ சாப்பிட்டு பாருங்கங்க, அட்டகாசமாக இருக்கும். புடலங்காய் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப நல்லது புடலங்காய் சாப்பிட்றது. புடலங்காய், சுரைக்காய், சவுக்காய், முள்ளங்கி இதெல்லாம் நீர் சத்து உள்ளதுங்க. சாப்பிடுங்க, அடிக்கடி வாங்கி. நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது. சாப்பிட்டு வாங்க. இப்போ ஃப்ரை ஆயிடுச்சிங்க. நல்லா மசாலாவோட பச்சை வடை போயிடுச்சு. பாத்திரத்தில் மாற்றிடலாம். சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடிங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க புடலங்காய் பொரியல் கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.